இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு முன்னால் எருசலேம் பட்டணத்தில் அவரை வரவேற்க மக்கள் காத்திருந்தார்கள். அந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமையிலே இயேசு எருசலேம் பட்டணத்திற்கு வந்த பொழுது அவருக்கு மக்கள் ஆரவாரத்தோடு குருத்தோலை ஏந்தி அவரை வரவேற்றார்கள். அதன் நினைவாக ஒரு பாடல் உங்களுக்காக. வருக வருகவே இயேசு வருக வருகவே, தருக தருகவே உம்மாருள் தருக தருகவே. வருக வருகவே இயேசு வருக வருகவே, தருக தருகவே உம்மாருள் தருக தருகவே. பாவம் போக்கவே எங்கள் பாவம் போக்கவே, ஒளியாய் வந்திரே பரிசுத்த ஒளியாய் வந்திரே. பாவம் போக்கவே எங்கள் பாவம் போக்கவே, ஒளியாய் வந்திரே பரிசுத்த ஒளியாய் வந்திரே. வாழ்க்கை மாறவே எங்கள் வாழ்க்கை மாறவே, வார்த்தை தந்திரே ஜீவ வார்த்தை தந்திரே. வாழ்க்கை மாறவே எங்கள் வாழ்க்கை மாறவே, வார்த்தை தந்திரே ஜீவ வார்த்தை தந்திரே. ஓசன்னா பாடியே ஓசன்னா பாடியே, கொண்டாடி மகிழ்கிறோம் உமக்காய் பாடி துதிக்கிறோம். ஓசன்னா பாடியே ஓசன்னா பாடியே, கொண்டாடி மகிழ்கிறோம் உமக்காய் பாடி துதிக்கிறோம். யூதராஜாவே எங்கள் யூதராஜாவே, வருக வருகவே அற்புதம் தருக தருகவே. யூதராஜாவே எங்கள் யூதராஜாவே, வருக வருகவே அற்புதம் தருக தருகவே. வாழ்க வாழ்கவே என் இயேசு வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே என் இயேசு வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்கவே என் இயேசு வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே என் இயேசு வாழ்க வாழ்கவே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு துதிகர மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் கூட பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளின் வேத வாக்கியம், இந்த வார்த்தை என்னவென்றால் கல்வாரி பாதை. கல்வாரி பாதை என்றால் இயேசுவின் மரணத்தை, சிலுவையை சுமந்து சென்ற அந்த நேரத்தை குறித்து நாம் தியானிப்போம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய பாடலை பாடுவோம். நான் எழுதிய ஒரு பாடல், சிறிய பாடல் தான். என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடி கர்த்தரை துதிப்போம். நாம் பாடுவோமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. உடலெங்கிலும் காயமாக, தலை முழுதும் முட்களாக. உடலெங்கிலும் காயமாக, தலை முழுதும் முட்களாக. கச்சையாவும் இரத்தமாக, பாடுபட்டார் நம் இயேசு ராஜா. கச்சையாவும் இரத்தமாக, பாடுபட்டார் நம் இயேசு ராஜா. பாடுபட்டார் நம் இயேசு ராஜா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்னை கண்ணில் கண்ணீர் பெருக, சீஷர் முகத்தில் அச்சம் படர,
அன்னை முகத்தில் கண்ணீர் பெருக, சிஷ்யர் முகத்தில் அச்சம் பகிர, ஆனாலுமே நம் பாவங்களுக்காய், ஆனாலுமே நம் பாவங்களுக்காய் வேண்டி சென்றார் நம் இயேசு ராஜா, வேண்டி சென்றார் நம் இயேசு ராஜா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் இரத்தத்தையே முழுதும் சிந்தி நம் பாவங்களுக்காய் மரித்தாரே, தம் இரத்தத்தையே முழுதும் சிந்தி நம் பாவங்களுக்காய் மரித்தாரே. ஆனாலுமே இன்றும் அவர் ஜீவிக்கின்றார் நமக்குள்ளே, ஆனாலுமே இன்றும் அவர் ஜீவிக்கின்றார் நமக்குள்ளே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தரே நாமத்திற்கு ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் கர்த்தரின் மகிமையான வார்த்தை நாம் கேட்க கடந்து செல்வோம். கல்வாரி பாதை. கல்வாரி பாதை என்பது நமக்காக கர்த்தர் பாடுகளை சுமந்த பாதை. மரண தருவாயில் அவர் சுமந்த பாடுகள், அவர் சிந்திய இரத்தங்கள், அவர் பட்ட காயங்கள் எல்லாம் எதற்காக? நமக்காக. நம் பாவங்களை சுமந்து நமக்காகவே மரணித்தார். எத்தனை பேர் அவர் பட்ட பாடுகள், அவர் சிந்திய இரத்தம், அவர் பட்ட காயங்கள், அவர் தலையில் கொடுக்கப்பட்ட முள் கிரீடம், எப்படிப்பட்ட வேதனைகள், இதையெல்லாம் எத்தனை பேர் உணர்ந்திருப்பார்கள்? அப்படி உணர்ந்தவர்கள் மட்டும்தான் கர்த்தரின் உண்மையான விசுவாசிகளாக, ஒரு உண்மையுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்பவராக இருப்பார்கள். அவர் விசுவாசிக்கிறார்கள். அதாவது அவருடைய பாடுகளை, நமக்காக பட்ட பாடுகளை எவன் ஒருவன் உண்மையாக உணர்ந்து கொண்டு நம் வாழ்க்கையில் அவர் பாடுகளாக நமக்கு கொடுத்த அன்பை அறிந்து கொள்கிறானோ அவன்தான் ஒரு உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்பவன். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவ வாழ்க்கை என்ற போர்வையில் எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டு, பல்வேறு உலக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு உடன் ஆலயத்தும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்வது? அன்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். இன்று நாம் அப்படி வாழ்கிறோமா? சண்டேஸில் மட்டும் சர்ச்சுக்கு போகிறோம், சில டைம் போகிறது கிடையாது. மற்ற நாட்களில் உலக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோமா, மகிமைப்படுத்துகிறோமா, குடும்ப ஜெபம் செய்கிறோமா என்பது கேள்விக்குறிதான் இல்லையா? ஒவ்வொரு செய்தியிலும் குடும்ப ஜெபம், தனிப்பட்ட ஜெபத்தை குறித்து அதிகமாக பேசுவேன். என்னடா இவன் எப்போ ஒரே மாதிரி பேசுகிறான்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட சொல் தான் நான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். என்ன சொல்? ஒரு ரட்சிப்பின் எழுப்புதல். ரட்சிப்பின் எழுப்புதல் எப்படி வரும்? செய்யுங்க நான் சொல்லி நீங்கள் செய்கிறதில்ல. உங்களுக்குள்ளே விசுவாசிக்கணும், உங்களுக்குள்ளே ஜெபிக்கணும், உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வரணும். அப்போது தான் அந்த ரட்சிப்பின் எழுப்புதல், இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி உங்களுக்குள் வரும்போது தான் ரட்சிப்பின் எழுப்புதல் கிடைக்கும். அதுக்காக தான் ஒவ்வொரு செய்தியிலும் ஜெபம் செய்யுங்க,
துதிங்க, மகிமைப்படுத்துங்க, விசுவாசிங்க என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன். அது ஒரே மாதிரி இருந்தாலும் அது வார்த்தைகள் அனைத்தும் உண்மையுள்ள ஒரு ஜீவ வார்த்தையாக தான் இருக்கும். அதனை எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன். ஏனென்றால் எத்தனையோ பேர் பார்த்துருக்காங்க. என்னுடைய சேனல் சொல்வதை இயேசு கிறிஸ்துவின் மகிமையால் கொடுக்கப்பட்ட த வே டு ஜீசஸ், அவருடைய வழிகளில் செய்கின்ற இந்த ஊழியம் யாராவது ஒருத்தர் ரட்சிப்பில் வரமாட்டார்களா என்பதற்காக தான். அப்படி இந்த சேனலை பார்த்து வந்தால் அது மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும். இது கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டுமல்ல, இது அனைவருக்காக, அனைத்து மதத்திற்காகவும் தான். இது இவங்களுக்காக மட்டும்தான் நான் பேசுகிறேன்னு கிடையாது. ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் யாராக இருந்தாலும் சரி, அனைவரும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த செய்தியை கேளுங்க. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்குள்ளே வாங்க, அவரை பின்தொடருங்க. அவர் வார்த்தையை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிங்க. உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறும். தேவைக்கென்று நீங்கள் அவரை தேடக்கூடாது. தேவையை முடிந்த பிறகு அவரை மறந்து விடக்கூடாது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவைப்படும் போது தான் ஏசப்பா ஏசப்பா என்னை காப்பாற்று, நீ என்னை காப்பாற்றணுன்னா அவனுக்கு எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவருக்கே நம்ம லஞ்சம் கொடுக்குற மாதிரி, எப்படி ஒரு வேலைக்கு காசு கொடுத்தா வேலை கிடைக்குதோ அது மாதிரி தேவைப்படும் போது தான் ஆண்டவர் ஜெபம் செய்வோம். இதை செஞ்சால் இதை செய்வேன்னு சொல்லி அவருக்கே நம்ம டிமாண்ட் பண்ணுவோம். அது ஒரு பாவ செயல் இல்லையா? எப்பவுமே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர் இல்லையா? நாம் உண்மையாக இருக்கணும். எப்போவுமே அவரை நம்ம துதிக்கணும், கனப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும். அப்போது தான் உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்வார். பாருங்கள், அவர் சிலுவையில் மரண தருவாயில் இருக்கும்போது கூட அநேகர் அவரை வேண்டினார்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அநேகர் அவர்கள் தூஷித்தார்கள். ஏன் தூஷித்தாங்க? அவர் சொல்கின்ற வார்த்தை மக்கள் பின்பற்றி அவர் நோக்கி வந்தது. அவர் எதிராளிக்கு ஒரு பொறாமை, இவன் யார், இவன் பெரிய கடவுளா அப்படி என்று சொல்லி அவளுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்தார்கள். அவர் பேரில் தவறான குற்றச்சாட்டுகள் சொல்லி தவறான தீர்ப்பை கொடுக்க செய்து அவளை சிலுவையில் அறிந்தார்கள். ஆனாலுமே இயேசு கிறிஸ்து உண்மையாக நேசிப்பவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை அவருக்கு மரணம் என்பதே இல்லை. அவர் எப்பவுமே நித்திய ஜீவன வாழ்க்கை வாழ்ப்பது என்பது புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் பிறப்பதற்கு முன்பே தெரியும் அவர் மரணமும் அவருடைய உயிர் தேடுதலும் இருக்கு என்பது அவருக்கு தெரிந்தது. மற்றவர் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் பாவத்தில் பிறக்கவில்லை. கன்னி மரியான வயிற்றில் ஒரு ஒளியாக பிறந்தவர், இந்த உலகின் இரட்சகர், இந்த உலகை மாற்ற வந்த இரட்சகர், நமக்காகவே பிறந்தவர், நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தவர், இன்றும் நமக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியாக உயிருள்ள ஒரு இரத்தமாக நாம் உள்ளத்திலும் உணர்விலும் இந்த பைபிளின் வார்த்தையிலும் ஜீவித்திருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் இந்த பைபிளில் வசனத்தை படிக்கும் போதும் நமக்கென்று சொல்லப்பட்டதாக இருக்கும். 2000 இயர்ஸ் முன்னாடி எத்தனையோ பேர் எழுதுனாங்க இதை. ஆனால் இன்றைக்கி நமக்கு எல்லாமே செட் ஆகிற மாதிரி வசனங்கள் தான் இருக்கும். சொல்லப்பட்ட வார்த்தைகள் அது நல்லதுனாலும் சரி, பெரிய ஆபத்துகள் தான் சரி, அதெல்லாம் நிச்சயமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எச்சரிக்கைகளாக பைபிளில் இருக்குது. சுகம் வேணுமா வசனம் சொல்கிறது, பயம் வேணுமா வசனம் இருக்குது, எச்சரிக்கையாக வசனம் இருக்குது. நீங்கள் அதை படிக்கும் போது உணர்வீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்பவுள்ள வாழ்க்கை வாழ்றீங்களா, இல்லை தவறான பாதையில் போகிறீங்களா அப்படி தெரிஞ்சுக்கணும். அவருடைய கல்வாரி பாதையில் பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுத்துட்டாங்க. அவரை கூட்டு போகும்போது ஃபஸ்ட் டைம் அவர் கீழே விழுந்துடுறாரு.
அவர் தாங்கி பிடிக்க யாரும் இல்லை. ஏன்னா எல்லாம் கிட்ட வரும்போதும் ஒரு பயம், ஏன்னா சுற்றி இந்த போர் வீரர்கள் இருந்து தடுத்து கொண்டிருக்காரு. அதே போல் அடுத்து கொஞ்சம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய தாய் அவரை சந்திக்கிறார், கண்ணீர் சிந்தி அழுகிறார். தன் மகன் பாடுபடுகிறானே, தோளில் சிலுவை சுமந்து செல்கிறானே என்று அவ்வளோ துக்கப்படுகிறார்கள். ஆனாலுமே எத்தனையோ முறை அந்த சிலுவையில் விட்டு கீழே விழுந்தும் திருப்பி தூக்கி அவர் சுமந்து சென்றார். சிலுவையில் கீழே போடும் போதெல்லாம் அவர் சாட்டை அடி கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த அடிகளும் அந்த காயங்களும் தாங்கி அந்த மீண்டும் அந்த சிலுவையை தூக்கி சுமந்தான். இந்த சிலுவைன்னா சாதாரண சிலுவை இல்லை, ஒரு நல்ல ஒரு மரத்தால் ஆன சிலுவை. அதை மரத்தோட என்ன மரன்றதை நான் கிளிப்பிங்கில் போடுறேன். அப்படிப்பட்ட அது ரொம்ப வெயிட். அந்த காலத்திலலாம் சிலுவை தண்டனைகள் தான் அதிகம். அதுதான் வந்து இயேசு கிறிஸ்துக்கும் கொடுக்கப்பட்டது. ஸோ இன்னொரு தடவை செல்லும் போது ஒரு மகள் வெரோனிகா என்ற மகள் வந்து அவர் முகத்தை துடைப்பாங்க. வசனம் சொல்கிறது, நம்முடைய ஆண்டவருக்கு ரத்தம் சிந்தி கண்ணீர் வந்து இப்படி நலைந்து கொண்டிருக்கிறதே சொல்லி அவர் கத்தைகளை தன்னுடைய துணியால் துடைக்கிறார். வெரோனிகா என்பவர் வசனத்தில் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கல தான், ஆனாலும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அந்த டைம்ல தன் தாய் படுகிற துக்கமும், வெரோனிகா என்ற மகள் அவருக்கு செய்த உதவியும், அங்கு இருந்த எருசலேம் பெண்கள் விட்ட கண்ணீர்களும் எதற்காக? ஒரு உண்மையுள்ள மனுஷனை நாம் இழந்து விட்டோமே, பாடுபட்டு கொண்டிருக்கிறாரே. அவர் வசனத்தை பிடித்து கொண்டவர்கள் தான் அத்தனை பேரும். அந்த கல்வாரி பாதையில் செல்லும் வழியில் இருந்தவர்கள் தான். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை இயேசு கீழே விழுந்து விழுந்து எடுத்து சென்று இறுதியில் அவர் ஆடைகள் எல்லாம் கலைக்கப்பட்டு பார்த்தா உடம்பு ஃபுல்லாக சாட்டை அடிகளும் காயங்களும் உடலை முழுதும் மறைத்திருந்தன. இதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக தான். இப்போ நான் பாடின அந்த பாட்டு கூட எனக்குள்ளே ஆண்டவர் வந்ததுனால தான் அந்த வார்த்தைகள்லாம் வேகமாகவே எழுதிட்டேன். இந்த பாட்டு எழுத நினச்சேன், நான் ஒரு 5 மினிட்ஸ்லாம் நான் எழுதிடுவேன். அந்த வார்த்தையில் எப்படி வரணும்னே தெரியாத வந்துடும். உடலைகிலும் காயமாக, தலைமுடியின் முட்களாக பாடுபட்டார் நம் இயேசு. இந்த வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லும் போது எனக்குள்ளே அப்படியே வந்துட்டே இருந்துச்சு. அவர் எப்படி இருந்தார்ன்றது எனக்கு என்னுடைய கண்களுக்கு முன்பதாக தெரிந்ததால் அதை நான் ஈஸியாக எழுதிட்டேன். அவர் நமக்காக பாடுபட்டார். அந்த நேரத்தோடு பாருங்க, ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன், அன்னையின் கண்ணீர் பெருக சீஷர் முகத்தில் அச்சம் படர. ஏன் அச்சம் படனா, அவருடைய தண்டனையை பார்த்து சீஷர்களாக ஒதுங்கி பயந்து போய் ஒளிஞ்சுதாங்க. தெரிஞ்சிருக்க உங்களுக்கு, பேதுரு 3 முறை மறுதளித்தார் இல்லையா, எனக்கு யாரும் தெரியாதுன்ட்டு. அப்படி எத்தனை பேர் பயந்து ஒளிஞ்சு நான் இல்லைன்னு ஓடி போனவங்க எத்தனை பேர் வசனம் சொல்கிறது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்திலும் அவர் செய்த பாவங்களுக்காக நமக்காக வேண்டுதல் செய்தார் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அறியாமல் செய்கிறார்களே இவர்கள் மன்னித்தரலாம் என்று வேண்டினார். அதைத்தான் இந்த வார்த்தையார் நான் சொன்னேன். ஆனாலுமே நம் பாவங்களுக்கா வேண்டி சென்றார் நம் இயேசுநாதா. இந்த வார்த்தை தான். ஆனாலுமே நம் பாவங்களுக்கா, எத்தனை காயங்கள் பட்டாலும் எத்தனை துக்கப்பட்டாலும் நமக்காக வேண்டி சென்று ஒரே ஒருத்தர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவருடைய அந்த கடைசி டைமில் அந்த ஆடைகள்லாம் கலைத்து போடும் போதோ, அது வெறும் ஆடை இல்லை, இரத்த ஆடை. அந்த அங்கியை கயிட்டு போடும்போது அப்படியே
ஊறி போயிட்டு அப்படியே பிளட்டாக ஃபுல்லாக அப்படியே தண்ணி பட்டா எப்படி நம்ம ட்ரெஸ்ஸு எப்படி ஆகும் அப்படி இருந்துதான். அவர் இரு கரங்கள் கால்களில் ஆணிகளால் அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையுண்டார். பின்பு மரணித்தார். மரணித்த பிறகு அவரை இறக்கி தாய்மடியில் கடத்தினார்கள். அந்த தாய் மகனை பார்த்து அழுதார், துக்கப்பட்டார். அந்த எருசலேம் நகரமே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அறிந்தவர்கள் அந்த இடத்தை விட்டு செல்லவில்லை. கொஞ்ச நேரம் அப்படியே தான் இருந்தாங்க. எல்லாத்துலேயும் வசனம் இருக்கிறது. ஆனாலும் விஷயம் பாருங்க, அவர் இறந்துட்டாரான்னு நின்று ஒருத்தர் பார்த்துட்டே தான் இருந்தான். அந்த போர் சேவன் இறந்த பிறகு தான் அவன் போனானே. அப்படி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது. அன்றைய தினமே அவர் விசுவாசித்தவர்கள் ஏராளம். அவரை அன்று விசுவாசித்தவர்கள் தான், அவருடைய சந்ததிகள் தான் இன்று கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடையாளமாக, கிறிஸ்துவ வளர்ச்சிக்கு அடையாளமாக இன்று நம்மோடு இருக்கிறார்கள். நாமும் அதில் ஒருவர் தான். கிறிஸ்டியானிட்டி வளர்ந்ததும் இப்படி தான். அன்றைக்கு ஏற்றுக்கொண்டவர் தான், அவர் சந்ததிகளாக தான் உலகம் முழுவதும் பரவி இன்று இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் சொல்லி துதித்து மகிழ்ந்து நாம் பாவங்களை கழுவி கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நிறைய பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? நிறைய மற்றவர்களுக்கு துன்பங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? அது தெரிந்தும் தெரியாமலும். சில பேர் தெரிந்தே கஷ்டப்படுத்துவாங்க, சில பேர் தெரியாமல் கஷ்டப்படுத்துவாங்க. தெரியாமல் செஞ்சால் அதுவே பாவம் தான். தெரிந்து செஞ்சால் அது மிகப்பெரிய பாவம். நீங்கள் தெரிந்து செய்கின்ற எந்த பாவமாக இருந்தாலும் அது பதில் நீங்கள் ஆண்டவருக்கு சொல்லணும். ஏனென்றால் நம்ம வாழ்க்கையில் செய்கின்ற பாவம் நம்ம கண்ணை மறைக்கும். நம்ம செய்த பாவமே இல்லைன்னு நினைப்போம். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ஃபாஸ்டர்கிட்ட ஒரு அம்மா வராங்க. அவங்க ஒரு ஹிந்து ஃபேமிலி. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிராமின், சரிங்களா? சொல்கிறாங்க, வந்திருக்காங்க, நான் ஒரு பாவமாக செய்யலை, நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுமா அப்படி கேட்டேன். ஒரு பாவமும் செய்யலைன்னா இயேசு கிறிஸ்து தேவையில்லையே அப்படின்னு சொன்னார் அவரு. அப்படியா? இல்லை, எங்கள் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துக்கு நம்ம பாவங்களை செய்து நம்ம ஏற்றுக்கொள்வார், பாவம் செஞ்சவங்களாம் இயேசு கிறிஸ்து வரணும், ரட்சிப்பை கொடுப்பார்னு சொன்னாங்க. ஆனால் நான் எந்த பாவமும் செய்யலை, இன்ன வரைக்கும் நான் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன், நான் எதுக்கு ஏற்றுக்கணும் அவரை அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் சொன்னார், பாவங்கள் என்பது கண்ணால் தவறாக ஒருத்தரை பார்த்தாலே அது பாவம்தான், தவறாக நினைச்சாலும் அது பாவம்தான். அப்படிப்பட்டவர்கள் தான், பாவத்தில் விழுந்தவர்கள் தான் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பார் அப்படின்னு சொன்னார். உடனே யோசித்தாங்களாம், இப்போது நாம் அப்படிலாம் விஷயங்கள் பண்ணியிருக்கோமே. உடனே அவங்க சொன்னாங்களாம், நானும் அதில் ஒத்தையாக தான் இருக்கிறேன், நான் இது வரைக்கும் செஞ்சேன் பாவம்னா வேற ஒன்று தான், ஆனால் இப்போது கண்ணால் பார்த்தாலே, தவறாக பார்த்தாலே பாவம், தவறாக நினைச்சாலே பாவம்னா அப்போ பேசினா எப்படி இருக்கும், செயல்பட்டால் எப்படி இருக்கும்? உண்மையை சொல்லணும், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ரட்சிப்பதற்காக தான் வந்தார். பாவம் இல்லாதவர்களுக்காக இயேசு கிறிஸ்து இல்லை, பாவப்பட்டவர்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதுதான் நிச்சயம். அன்றும் நம்முடைய பாவங்களுக்கு தான் மரித்தார். மரிக்கும் போதே நம்மளை மன்னித்து கொண்டே தான் மரித்தார். இன்றும் அப்படித்தானே. எத்தனையோ வகையில் கண்களால், இதயத்தால் இச்சைகளை செய்து வருகிறோம், மற்றவர்கள் சாபம் கொடுத்து வருகிறோம், மற்றவரை தவறாக பேசி வருகிறோம், இப்படி மற்றவரை ஏமாற்றி வருகிறோம். இப்படி எத்தனையோ வகையான பாவங்கள் இருக்குது இல்லையா? அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக தான். அப்படிப்பட்ட நம்முடைய கெட்ட இதயத்திலிருந்து எடுத்து போட்டு அவர் பரிசுத்தாவை நமக்குள்ள கொடுப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். அந்த அம்மா அப்புறம் நினைச்சாங்களாம், அப்போது இந்த உலகத்தில் பாவம் செய்பவர்கள் எல்லாருமே தான் இருப்பாங்க இல்லையா? ஒருவரும்
பாவத்தில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இன்றும் ஜீவித்திருக்கிறார். இந்த பைபிள் உலகெங்கும் இருப்பது பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தான். உலகெங்கும் அதிக முறையில் உச்சரிக்கப்பட்டு உலகெங்கும் பரவி இருப்பது எதற்காக? பாவத்தை மீட்டெடுத்து இந்த வசனம், இயேசு கிறிஸ்துவின் வசனம் நாம் அனைவரும் மீட்டெடுக்கிறதுக்காக தான். வேறு எந்த புக்கும் உலகெங்கும் போய் பரவலை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உலகம் முழுவதும் பரவி நாம் பாவத்தை மீட்டெடுத்து ரட்சிப்பின் எழுப்புதலை கொடுப்பதற்கு தான் இந்த பைபிள் இன்றைக்கும் உலகெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதரையும் மாற்றிக்கொண்டிருக்கிறது. இன்னும் அறியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வசனத்தை அறியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. தெரிந்தும் தெரியாமலே இருக்கிறார்கள். சில பேர் இதை பற்றி தெரியாமலே இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு நாள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வருவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களும் பரலோகத்தில் நித்திய வாழ்வை அடைவார்கள் என்று விசுவாசிக்கிறேன். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு வருகையை தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்றால் ஒரு நாள் அவருடைய நினைத்தபடி அனைவரும் அவருடைய பரிசுத்த வாழ்வை பெற்றுக்கொள்வோம் நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் இந்த சிலுவையின் பாதை எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. அவருடைய இரத்தம், அவருடைய காயம், அவருடைய மரணம், அவர் விழுத்தெழுதல் இதெல்லாம் எதற்காக? நமக்காக மட்டும்தான். அதை நீங்கள் உணர்ந்து கொண்டா உங்கள் வாழ்க்கையில் பாவம் உங்களை விட்டு விரட்டி போடும். அதற்காக நாம் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே, இயேசு கிறிஸ்துவின் காயத்தாலே, இயேசு கிறிஸ்துவின் மகிமையாலே, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாலே சொல்லி ஜெபிக்கிறோம். ஏன்? நாம் பாவங்களை கழுவதற்காக தான். வசனம் சொல்கிறது, 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானார். நம் பாவங்களுக்காக சிலுவையில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானார் இல்லையா? குணமானவர்களாக சொல்கிறேன். இன்னும் குணமாகாத பாவத்தில் விழுந்து கொண்டதுக்காக சொல்கிறேன். உங்களுக்காகவே மரித்தார் இயேசு கிறிஸ்து, உங்களுக்காக சிந்தினார் இயேசு கிறிஸ்து. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான். அது என்று நடக்கும் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அவரை நோக்கி வாங்க, ஜெபம் செய்யுங்க, விசுவாசிங்க. உங்கள் பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து கழுவி உங்களை பரிசுத்தமாக மாற்றுவார். இன்னொரு வசனம், 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களா? விலையேற பெற்ற ரத்தம். ஏன் சொல்கிறோம்? இன்றைக்கு கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் தான் ரொம்ப விலை ஜாஸ்தின்னு சொல்கிறோம். என்ன, அதோட மதிப்பு அப்படிப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நிஜம் அதெல்லாம் கிடையாது. உண்மையான விலையேற பெற்றது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே. அவர் ரத்தம் தான் இருந்ததுனால்தான் இன்றைக்கும் நாம் பரிசுத்த வாக்கிய அடையாளமாக வாழ்ந்து வருகிறோம். அது அறியாதவர்கள் தான் உலக ஆழ்களை விழுந்துபட்டு கொண்டு அதுதான் முக்கியம், அதுதான் விலையேற பெற்றது என்று வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களின் அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவர் சரீரம், அவர் நமக்காகப்பட்ட பாடுகள், அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் இருந்த பரிசுத்த வாழ்க்கை நாம் பின்பற்றி வாழும். அதுதான் விலையேற பெற்றது. அவருடைய வாழ்க்கை, அவர் ரத்தம் தான் விலையேற பெற்றது. நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் தான் விலையேற பெற்றது. நமக்காக அந்த சிலுவையின் பாதையில் சிந்தப்பட்ட ரத்தமும் காயமும் தான் விலையேற பெற்றது. அவர் அந்த கரடுமுரடான பாதைகள், அந்த கொல்கத்தா மலையில் செல்லும் போது எப்படி பாடுபட்டிருப்பார் நினைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கரடுமுரடான பாதைகள் எதுவாக இருந்தாலும் அவர் இரத்தத்தாலே நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்கள். அதற்கு இந்த வசனம் உங்களை சுத்தம் படுத்தும்.
இந்த வசனம் தான் அவருக்கு ரத்தம். இந்த வசனத்தை நீங்கள் படிக்க படிக்க ரத்தத்தால் நீங்கள் மீட்கப்படுவீங்க. அது 100% நடக்கும். இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச பாவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்து நோக்கி வந்து இந்த பைபிளை எடுங்க, வார்த்தைகளை பின்பற்றுங்க, ஜெபம் செய்யுங்க, விசுவாசமாக ஜெபிங்க. உங்களுக்குள் இருக்கின்ற எல்லாவித சகலவித துர்க்கிரியைகளும், சாத்தானின் கிரியைகளும், பாவங்களும், சாபங்களும், நோய்களும், பேய்களும் அனைத்தும் எதுவாக இருந்தாலும், வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்க எதுவாக இருந்தாலும் விலகி ஓடிப்படும், முறியடிக்கப்படும், அழிக்கப்படும். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே. நீங்கள் ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவை நோக்கி வாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்காகவும், கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்துவ அல்லாத மக்களுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்கள், துயரங்கள், இழப்புகள், துன்பங்கள், மரணங்கள் எதுவோ நடந்திருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை மாற்ற இயேசு கிறிஸ்துவால் முடியும். உங்கள் இன்னல்களை மாற்ற இயேசு கிறிஸ்துவால் முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்வை பெற இயேசு கிறிஸ்துவால் முடியும். அடிமை தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டாம், இயேசு கிறிஸ்து நோக்கி வாங்க. பாவத்தை விடுதலை பெற இயேசு கிறிஸ்து நோக்கி வாங்க. குடியிலிருந்து விடுதலை பெற இயேசு கிறிஸ்து நோக்கி வாங்க. உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் ஆண்டவர். அவர் தான் உங்கள் உலகின் மெய்யான தேவாட்டுக்குட்டி, மெய்யான ஒளி. நம்ம இருளான வாழ்க்கையில் ஒளியாக இயேசு கிறிஸ்து எப்போதுமே இருப்பார். நீங்கள் என்று அவர் விசுவாசமாக அழைக்கிறீர்களோ அன்று உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒளியை கொடுப்பாராக. இயேசு கிறிஸ்துனாகவே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக, நல்ல வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் மதியில் அசைவாடும் கர்த்தாவே. உம்முடைய கல்வாரி பாதையில நீர் சுமந்து சென்ற இந்த காயங்களாலும் இரத்தத்தாலும் நீர் எங்களுக்காய் கொடுத்து எங்களை பாவத்திலிருந்து மீட்ட அந்த வல்லமையுள்ள நாமத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் சாமி, உங்கள் ரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டு இந்த பரிசுத்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. மேன்மேலும் இனிமேலும் வரப்போம் நாட்கள் முழுவதும் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியாய் உங்களுடைய வார்த்தைகளை பின்பற்றி வாழும்படி நீர் எங்களோடு இருந்து எடுத்து கர்த்தாவே. எல்லா சாத்தானின் கிரியைகளும், எல்லா சாபங்களும் எங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தாவே, உம்முடைய திருக்கரத்தால், உன் அக்னி நெருப்பினால் கர்த்தாவே, அக்னி கோட்டையினால் எங்களை சுற்றி வளைத்து பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. இரத்தத்தால் எங்கள் மீட்டு கொடுங்க கர்த்தாவே. இதுவரை பாவத்தில் விழுந்து கொடுக்கும் எத்தனையோ மக்களுக்காக சாமி, உம்முடைய திரு சரீரத்தின் இரத்தத்தாலே நீங்கள் மீட்டு கொண்டு அவர்கள் மறு வாழ்க்கையை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்ட எத்தனையோ மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எடுத்துங்க. இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து நீர் தேவாட்டுக்குட்டியாய் எங்களுக்கு பிறந்து கர்த்தாவே, எங்கள் பாவத்தில் விடுதலை கொடுத்து மீட்டு கொண்டீரே. இனி வரப்போகின்ற இந்த பாவத்திலிருந்து, வாழ்க்கையிலிருந்து, இந்த உலகத்திலிருந்து நீ மீட்டு கொடுத்து கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு நீ அழைத்து செல்ல முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நித்திய வாழ்க்கையை எங்களுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதிங்க, வழிநடத்துங்க சாமி. இதுவரை எங்களுக்கு கொடுத்த அற்புதமான வாழ்வுக்காக நன்றி கர்த்தாவே. இனி வரப்போகின்ற நாளுக்காக நன்றி வச்சிருக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதிங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்துவே துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமென்.